Gopi Janaballabha Girivardhari Ya Gopi Janaballabha Girivardhari Yashodanandana Vrajajana Ranjana Yashodanandana Vrajajana Ranjana Yamuna Tira Vanachari Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Ram Ram Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare Jayo Krishna Balaram Jayo Krishna Balaram Jayo Krishna Balaram Jaya Gauranitai Jaya Gauranitai Jaya Gauranitai Jaya Prabhupada Jaya Prabhupada Jaya Prabhupada Jai Shila Prabhupada Ki Jai Hare Krishna அனைவருக்கும் வணக்கம். சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார நாள் நெருங்கி வந்துருக்கு. திங்கட்கிழமை 25ஆம் தேதி கௌர பூர்ணிமா. மகாபிரபு சைத்தன்யர் அவதார திருநாள். அன்னைக்குதான் நமக்கு எல்லாத்துக்குமே புத்தாண்டு. கௌர பூர்ணிமாலந்தான் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு எல்லாமே புத்தாண்டு இன்னைக்குதான் ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டாட இருக்கிறோம். இன்னைக்கு சுருக்கமாக இந்த கௌரங்கருடைய புகழ, கௌரவங்களுடைய வைபவங்களை, லீலைகளை எல்லாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு பார்க்கலாம். முழுவதும் பார்க்கறது டைம் பத்தாது. ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு யார் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்யர் அப்படிங்கிறது அவரோட பேர். கிருஷ்ணருங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். சைத்தன்யர் அப்படின்னா, சைத்தன்யா அப்படின்னா கான்சியஸ், உணர்வுன்னு அர்த்தம். கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னா கிருஷ்ண உணர்வு உடையவர், கிருஷ்ண உணர்வுடைய முதல் நபர் அவர் தான். அப்ப அவர் யாரு அப்படின்னா, கிருஷ்ணரே, பகவான் கிருஷ்ணரே ஒரு பக்தாவதாரமா வந்து கிருஷ்ண உணர்வை எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும்ன்றத எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு போறார். ஸோ சைத்தன்ய மகாபிரபுங்கிறது ஒரு அவதாரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சைத்தன்ய மகாபிரபு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. அது பேர் தான் ஸ்ரீ ஸ்ரீ சிக்ஷாசகம்னு பேர். அதுல இந்த நாம சங்கீர்த்தனம், பகவான் கிருஷ்ணரை எப்படி ஸ்மரணம் பண்றது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, கோவிந்தனை எப்படி முழுமுதற கடவுளா ஏத்துண்டு அவரிடம் எப்படி தன்னை முழுமையா சரணடைஞ்சுண்டு தன்னைய பகவானுடைய சேவையில ஈடுபடுத்துவதன் மூலமாக இந்த ஜட உலக இன்பங்களிலிருந்து எப்படி பௌதீக துன்பங்கள், ஜட உலக இன்பங்கள் ரெண்டும் ஒண்ணுதான், இதுல இருந்து எப்படி வெளியாகிறதுங்கிறத சொல்றாரு. ஸோ அதுல அந்த சிக்ஷாசகம் மட்டும் நான் படிக்கிறேன். படிச்சுட்டு நம்ம இதனுடைய தத்துவத்துக்குள்ள போலாம். சேதோ தர்ப்பணம் மார்ஜனம் பவமகாத்தவாக்கினி நிர்வாப்பனம் ஸ்ரேயே கைரவா சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தா பிரதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்மரணம் பரம் விஜேதி ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். இதனுடைய பொருள் என்னன்னா,
ஸ்ரீ கிருஷ்ணநாம சங்கீர்த்தனமே மிக பெரும் வெற்றியை தரும். ஏனென்றால் இது காலம் காலமாக நம் இதயத்தில் படிந்துள்ள அழுக்கை சுத்தப்படுத்தி கட்டுண்ட வாழ்வில் தொடரும் பிறப்பு இறப்பு என்ற தீயை அணைக்கிறது. நிலவு தன் ஒளியால் குளிர்ச்சியை கொடுப்பது போல இந்த சங்கீர்த்தன இயக்கமானது மனித இனத்திற்கு பெரும் வரப்பிரசாதமாகும். இது தெய்வீக ஞானத்திற்கு உயிரூட்டுகிறது, பேரானந்த கடலை பெருக வைக்கிறது. எப்பொழுது நாம் விரும்பும் அமுதத்தை முழுமையாக சுவைக்க செய்கிறது. சைத்தன்ய பிரபு கொடுத்த மிகப்பெரிய நமக்கு சொத்து இந்த கோலோகரே பிரேமதனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமம் தான். இந்த நாமம் வந்து பகவான் உடைய நாமம். இத மந்திரமா நம்ம இங்க உச்சரிக்கணும். அதன் மூலமாக நம்ம சுலபமா இந்த உயர்ந்த பக்திய, பிரேம பக்திய நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக இந்த அஷ்டகம் வந்து போயிட்டே இருக்கு. அதுல ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் வந்து தன்னுடைய சரணாகதிய பக்தாவதாரமா இருந்து நிரூபிக்கிறார். ஸோ அவரே காமிச்சு கொடுக்கறதுனால அந்த வழியில பின்பற்றி செல்வது சுலபமான ஒரு வழி அப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது, சைத்தன்ய மகாபிரபு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் வந்தார். அடுத்தது 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய பிரபு வந்திருக்கார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் வந்து லீலைகள்லாம் பண்ணி அசுரர்கள்லாம் அடக்கி ஒழித்து பக்தர்களை காத்து பக்தரோட சந்தோஷப்படுத்தி பலவிதமான லீலைகள் பண்ணி அனுபவங்களை எல்லாம் ஏற்படுத்திட்டு கடைசியா அர்ஜுனன் மூலமா பகவத்கீதையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவருடைய லீலா முடிவுக்கு வந்த பிறகு பகவான் கிருஷ்ணா தன்னுடைய லோகத்துக்கு கிளம்பி போறார். அப்படி போற வழியில அவர் அப்படி யோசிச்சுட்டே இப்போ ரொம்ப சந்தோஷமா போறார். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணிட்டோம், இனிமே பகவத்கீதையை பிடிச்சிட்டு மக்கள் எல்லாம் வந்துருவாங்க, சுலபமா தன்னுணர்வு பாதைக்கு எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாருமே வைகுண்டத்துக்கும் கோலோகத்துக்கும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு ஆனந்தமா போயிட்டு இருக்காரு. அப்படி போற வேலை திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வருது. என்னன்னா, அடுத்து வரப்போறது கலியுகம். இப்போ துவாபரயுகம் முடிஞ்சிச்சு, இப்போ கலியுகம் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கலியுகத்துல என்ன பிரச்சனைன்னா, எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் யாரும் பின்பற்ற போறது இல்லை. ஸோ வேத இலக்கியங்கள்லாம் யாரும் படிக்க மாட்டான், எல்லாம் தெரிஞ்சது. ஸோ இப்போ போய் இந்த பகவத்கீதையை நம்ம கொடுத்துட்டோமே, இனிமே யார் இதை படிக்க போறாங்க? கலியுகத்துல நிச்சயமா யாரும் படிக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு, நம்ம ஏற்படுத்தின இந்த மிஷன் ஃபெயிலியரா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பகவான் எப்பவுமே சுக்ருதம் சர்வபூதானம், எல்லா உயிர் வாழ்ந்தே நலனை விரும்புவார். அதனால அவர் என்ன முடிவு பண்ணா, இல்ல நான் இதை விட மாட்டேன், எப்படியாவது நான் எல்லாத்தையும் பகவத்கீதை படிக்க வைக்கணும், அதுக்கோசரம் நான் திரும்பி போகணும், திரும்பி இந்த வாட்டி நான் போய் நான் பகவானா லீலை பண்ணாம நான் ஒரு பக்தனா மாறி எப்படி இந்த பகவத்கீதையை படிச்சு பயிற்சி பண்ணணும், எப்படி ஒரு கிருஷ்ண பக்தன் இருக்கணுங்கிறத நான் முன்னுதாரணமாக இருந்து காண்பிக்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இந்த யோசனையில தான் பகவான் கிருஷ்ணர் மீண்டும் இப்போ சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த கலியுகத்தினுடைய அவதாரமாக நமக்கு கிடைச்சிருக்கார். அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, மேலும் யோசிக்கிறார். சரி, இந்த தடவை நம்ம எப்படி போய் இந்த சக்தியை நம்ம பிரயோகம் பண்ணலாம், என்ன இந்த பக்தனா நம்ம போறதுன்னு முடிவாயிடுச்சு, அதுக்கு உண்டான இதெல்லாம் எடுத்துன்னு போகணுமா இல்லையா, தேவையான உபகரணங்கள்லாம் வேணுமா இல்லையா, நமக்கு அந்த பக்திய, நான் பகவான், நானே எப்படி பக்திய கொண்டு போய் கொடுக்கறது, நல்ல ஒரு பக்தன் தான் அந்த பக்தியை எடுக்கணும், எடுத்துட்டு போய் அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு. யோசிக்கும் பொழுது அவருக்கு தான் கிருஷ்ணரா அவதாரம் பண்ணி லீலை பண்ணும் பொழுது
2 இடங்கள் அவருக்கு தெரியுது. ஒண்ணு விருந்தாவனம், இன்னொன்னு துவாரகா. பகவான் மதுரால பிறந்து பிருந்தாவனத்துல வளர்ந்து துவாரகையில போய் ராஜாவா உத்தியோகம் பண்ணார். இப்போ அவர் சின்ன குழந்தையா சிறுவனா இருந்தப்போ பிருந்தாவனத்துலதான் ரொம்ப அந்யோன்யமாக சாதாரணமாக பகவான்ற ஒரு மரியாதை எல்லாம் இல்லாம ரொம்ப அந்யோன்யமாக அங்க வளர்ந்தார். அப்போ அவர் கூட அன்பு செலுத்தினவங்க அவருடைய நண்பர்கள், கோபர்கள், கோபியர்கள், இவங்கெல்லாம் தான் ஒட்டுமொத்தமா பிரஜவாசிகள்னு சொல்றோம். பிருந்தாவன வாசிகள். இந்த பிருந்தாவன வாசிகள்னு சொன்னாலே அவங்களுக்கு தனி ஒரு பெருமை உண்டு. ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள். பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்கள்னு அர்த்தம். அடுத்தது துவாரகையில கிருஷ்ணர் போய் ராஜாவா உட்கார்ந்தார். அங்க ருக்மிணி, சத்யபாமா மற்றும் துவாரக வாசிகள் இவங்களும் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். இப்ப இந்த 2 இடங்கள்ல பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தூய்மையான மிக உயர்ந்த உத்தமமான ஒரு பக்தரை தேடி பிடிக்கணும். இந்த துவாரகை அப்படிங்கிறது கிருஷ்ணர் ராஜாவா இருந்ததுனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு மிகுந்த மரியாதையும் மதிப்பும் சேவையும் அதன் மூலமா கொடுத்தாங்க. அதனால மரியாதை நிமித்தமாக அங்க சேவை நடந்ததுனால அது வந்து ஐஸ்வர்ய தாமம் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்க நடத்த பக்தியும் ஐஸ்வர்ய பக்தி. அவருக்கு ரொம்ப மரியாதை. ஆனா அவர் பக்கத்துல யாரும் போய் நெருங்கி நிக்க மாட்டாங்க. எப்பவும் அவருக்கு சேவையோட மனப்பான்மையோட மரியாதை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவர் யார் கையிலையும் தோல்ல கை போட்டு அந்யோன்யமா பேச முடியாது. பயந்து நடுங்குவாங்க. ஏன்னா அவர் பகவான் ராஜா. ஆனா இதே பிருந்தாவனத்துல பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் பகவான் கிருஷ்ணர் மேல தோல்ல கை போட்டு பேசுவாங்க. அவர் கூட உரசிண்டு நிற்பாங்க. அவர் பக்கத்திலேயே உட்காருவாங்க. அவர் மேல காலை கூட தூக்கி வைப்பாங்க. என்ன அப்ப என்னடா இது பக்தியா அப்படின்னா இதுதான் உயர்ந்த பக்தின்னு கிருஷ்ணர் எடுத்துக்கிறார். இந்த மாதிரி என்கிட்ட கண்டிஷன் இல்லாம மரியாதை எல்லாம் பெருசா இல்லாம ஆனா என் மேல மிகுந்த விசுவாசத்தோட இவங்க இருந்தாங்க. அப்ப துவாரகால பண்ண பக்தி வந்து என்ன பிரயோஜனம் இல்லையா? இல்ல, அதுவும் பக்தி தான். அது உயர்ந்த பக்தி தான். ஆனா அதை விட உயர்ந்த பக்தி இந்த அந்யோன்யமான விரஜபக்தி அப்படின்னு பேர். இதுக்கு பேர் தான் விரஜபக்தின்னு பேர். இவங்க கிருஷ்ணரை பத்தி என்ன ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்காக அவங்க என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. இதுதான் விரஜபக்தி. நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு தடவை கிருஷ்ணருக்கு தலைவலி வந்தப்ப துவாரகால ருக்மிணி, சத்யபாமா எல்லாம் கூப்பிட்டு நாரதர் வந்து இது மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலிக்குது, அவருடைய தலைவலியை போக்கணும்னா பக்தருடைய பாதத்திலேருந்து துளியிலேருந்து கொஞ்சம் தூசி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு கேட்குறாருன்னு அவங்களாம் பயந்து ஓடிட்டாங்க. ஐயோ, என் பாத தூளிலேருந்து கிருஷ்ணரோட தலையில வச்சா நான் நரகத்துக்கு இல்லை போவேன். தாங்க நரகத்துக்கு போறோமா, சொர்க்கத்துக்கு போறோமா, வைகுண்டம் போறோமான்றது தான் அவங்க கவனம். ஆனா இதே கேள்வியை நாரதர் விரஜவாசிகள்கிட்ட வந்து கேட்ட உடனே அவங்க உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க. எத்தனை கிலோ உனக்கு வேணும் எடுத்துக்கோ. அப்ப நீங்க இதெல்லாம் நரகத்துக்கு, ஆமா எங்களுக்கு தெரியும், நரகத்துக்கு தான் நாங்க போவோம். அதை பத்தி எங்க கவலை. கிருஷ்ணனுடைய தலைவலி போகுமா போகாதா, அது போனா போதும் எங்களுக்கு, நாங்க நரகத்துக்கு போறது. இதுதான் பிரிஜ பக்திக்கும் ஐஸ்வர்ய துவாரகால உள்ள ஐஸ்வர்ய தாமத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதனால இந்த பக்தி மிக உயர்ந்ததாக கருதப்படுது. இந்த பிரஜ பக்திய அதுவும் குறிப்பா கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு துவாரகால போய் இருந்தப்ப அந்த பிரிவுனால பிரஜவாசிகள் வெளிப்படுத்திய அந்த அன்பு இன்னும் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. அதை வந்து வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பக்தியை அவங்க பிரிவு ஆற்றாமையினால வெளிப்படுத்துறாங்க. அதுதான் அந்த பக்திக்கு பேரு விப்ரலம்பா அப்படின்னு பேரு. ஒருத்தர் நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம அன்பு செலுத்துறோம். ஆனா அவர் ரொம்ப நமக்கு பிரியமானவரா இருந்தா அவர் நம்மளை விட்டு போன பிறகு அந்த அன்பு இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி கிருஷ்ணர் அங்க இருந்தப்போ பிரஜவாசிகள் கண்ணும் கருத்துமா 24 நேரமும் அவரே கவனிச்சுட்டு இருந்தாங்க.
அதே மாதிரி அவரு விட்டுட்டு போன பிறகு ரொம்பவும் தவிச்சு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவரை விடுறதுக்கே யாரும் இஷ்டம் இல்ல. விஜயவாசிகள் யாரும் கிருஷ்ணரை அனுமதிக்கவே இல்லை துவாரகைக்கு போறதுக்கு. ஏன் அனுமதிச்சாங்க அப்படின்னா, துவாரகைக்கு அவர் கிளம்புறாரு, தேர்ல ஏறிட்டாரு அழைச்சின்னு போறதுக்கு. அப்போ விஜயவாசிகள் எல்லாம் போய் தேர் முன்னாடி படுத்துட்டாங்க. நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி நாங்க வந்து இங்க இருக்க முடியும்? சரி, அப்படி போகணும்னா தேரை எங்க மேல ஏத்தி எங்களை எல்லாம் கொண்டுட்டு நீங்க போங்க. கிருஷ்ணருக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னடா இது? அப்போ ஆஹ், கிருஷ்ணர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு நிரந்தரமா எல்லாம் பிரிய போறது இல்ல, தற்காலிகமா தான் பிரிய போறேன். கண்டிப்பா நான் திரும்பி வந்துருவேன். அதனால நீங்க அனுமதி கொடுங்க. உடனே பிரஜவாசிகள்லாம் பகவானுடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கிறாங்க. நம்பிக்கை வச்சு, நீங்க திரும்பி வருவீங்கன்னு எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க உங்களை போக விட்டுருப்போம். நீங்க நிரந்தரமா போறீங்கன்னு நினைச்சுதான் நான் வந்து உங்களை தடுத்துறோம் அப்படின்னு. இல்ல இல்ல, நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். அந்த வார்த்தையை நம்பி பிரஜவாசிகள் கிருஷ்ணரை அனுமதிக்கிறாங்க துவாரகா போறதுக்கு. ஆனா போனவரு வரவே இல்லை. மாதங்கள், வருடங்கள் ஓடுது. அப்போ பிரஜவாசிகள் என்ன பண்ணாங்க, சரி ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை வார்த்தையை விட்டுறல. அவங்க தவமா இருந்து காத்திருக்கிறாங்க. அங்க அந்த பக்கம் போற பறவைகள் பல தூதுகளை அனுப்புறாங்க. கிருஷ்ணர் துவாரகால பாத்தீங்களா, அவர் வருவாரா, எப்போ வருவாரு, வந்துட்டு இருக்காரா, இப்படி கேட்டு சொல்ல சொல்லி. அதுல இந்த பிரஜ பக்தியினுடைய மைய பகுதி எங்க இருக்கு தெரியுமா? ஸ்ரீமதி ராதாராணி தான். அதுதான் கிருஷ்ணருடைய ரிசர்வயர் அப்படி சொல்லக்கூடிய அன்பு தடாகம். அங்கிருந்தா இந்த தூய்மையான அன்பு உற்பத்தி ஆகி எல்லா இடத்தும் சப்ளை ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரஜவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பிரிவு ஆற்றாமையினால அவங்க தவிக்கும் போது, ராதாராணிக்கு, பகவான் கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமாக சேவை செய்த அவங்களுக்கு அந்த தவிப்பு எப்படி இருக்கும்? ஆனா எல்லாருக்கும் எப்படி இருந்ததுன்னா, அவங்க எல்லாம் வந்து அந்த கோபியர்கள்லாம் தங்களுடைய விரல்ல அணிஞ்சிருந்த மோதிரம் வந்து கழண்டு போய் அதை கையில வளையலாம் அணிகிற அளவுக்கு அவங்க எல்லாம் மெலிஞ்சு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க தன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி பிரிவ பக்தியிலையும் அந்த பிரிவினுடைய அன்பை அதிகப்படுத்துறாங்க. இது ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டென்ஸ்டு லவ். கண்டென்ஸ்டு லவ்னா திக்கா, எப்படி நம்ம ஒரு 10 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சினா பால்கோவா எவ்வளவு சுவையா இருக்கு, பாலா குடிக்கிறத விட அதை சுண்ட காய்ச்சின பால்கோவா எவ்வளவு சுவையா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இந்த அன்பானது சுவை மிகுந்ததா மாறிட்டு இருக்கு. இன்னும் ஆச்சாரியர்கள் இதை ஒரு படி எப்படி அவங்க காத்துன்னு இருக்காங்க. விஜயவாசிகள் எல்லாம் பொறுமையா மிகுந்த அன்போட அவங்க காத்துன்னு இருக்கிறத எதற்கு ஓமானம் சொல்றாங்களா தெரியுமா? ஆச்சாரியர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஓமானம். ரூப கோஸ்வாமி, இந்த குளத்துல நீர் நிறைய இருக்கிறச்ச அந்த தவளைகள், தேரைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா உள்ள ஆட்டம் போட்டு இங்க எங்கேயும் தாவறது என்ன, தாமரை மேல மேல போய் ஏறி உட்கார்றது என்ன, தண்ணியில ரொம்ப ஆனந்தமா அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிரஜவாசிகள்லாம் கிருஷ்ணரோட ரொம்ப ஆனந்தமா அந்யோன்யமா சந்தோஷமா தங்களை மறந்து இருந்தாங்க. ஆனா இப்போ கிருஷ்ணர் பிரிந்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தாமரை தடாகத்துல நீரெல்லாம் வத்தி போச்சு. வத்தி போய் வறண்டு போய் சுருங்கி போயிடுச்சு. அப்போ இந்த தேரைகள், தவளைகள்லாம் எங்க போய் சேர்ந்தாங்க? தண்ணீர் இல்லாத அந்த தடாகத்துல அந்த குளத்தினுடைய மைய பகுதியில கொஞ்சம் ஈரம் இருக்கும் தரையில. அந்த மண்ணுக்கு உள்ள கீழே இந்த தேரைகள்லாம், தவளைகள்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் உட்காந்துண்டு பொறுமையா இருக்கிறாங்க. எதுக்காக? மறுபடியும் மழை வரும், குளம் நிரம்பும், நம்ம மறுபடியும் நம்ம சந்தோஷமா அடையலாம். அது வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணுல இருக்கக்கூடிய, சேத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஈரத்தை வச்சு இவங்க தவிப்போட காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரஜவாசிகள்லாம் கிருஷ்ணர் இல்லாததுனால இந்த விருந்தாவனமே சந்தோஷம் இல்லாம போயிடுது. எங்கேயும் வந்து போனா அந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன பண்ணாரோ
அந்த லீலைகளை மட்டும்தான், நினைவுகளை மட்டும்தான் வைக்கிறேன், திரும்பி ரீகால் பண்ண முடியுத ஒழிய பகவான் கிருஷ்ணரை அங்க வர வைக்க முடியல. அதனால அந்த நினைவுகளோட அந்த மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், பிருந்தாவனத்தில் கூட எல்லா உயிர்வாணிகளும் கிருஷ்ணனுடைய நினைவுல ஆழ்ந்து போய் காத்துன்னு இருக்காங்க. ஸோ இப்படியாக ஆச்சாரியர்கள் விரஜவாசியனுடைய அந்த உயர்ந்த பக்தியை வர்ணிக்கிறாங்க. இப்ப இந்த பக்திக்கெல்லாம் சாரமாக இருக்கக்கூடிய இந்த ராதாராணி எப்படி இருக்காங்கன்னா, கிருஷ்ணனுடைய பிரிவுனால அவங்க உடல் சோர்ந்து அவங்க உயிர் மூச்சு மட்டும்தான் ஓடின்னு இருக்கு. என்ன, உடம்புல எந்த அசைவும் இல்லை. அந்த நேரத்துல ஒரு வழியா கிருஷ்ணர் வந்து உத்தவர் மூலமாக தூதெல்லாம் விடுத்து இங்க எங்க பிருந்தாவனத்துக்கு வர்றார். தேர்ல அதுதான் ரத யாத்திரை, ஃப்ரம் துவாரகா டு விருந்தாவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத யாத்திரை. அப்படி கிருஷ்ணர் வந்து சந்திச்சு ராதாராணியை பார்த்த உடனே அவருடைய மேல பட்ட காற்று ராதானுடைய மூக்குல மேல பட்ட உடனே அவங்களுடைய மயக்க நிலை தெளியுது. ஸோ அவங்க கிருஷ்ணரை உணர்ந்துடுறாங்க. ஸோ இப்படி பட்ட உயர்ந்த பக்திய ராதாராணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பகவான் கிருஷ்ணர் இந்த ராதாராணியுடைய அந்த பிரேம பக்தியைத்தான் நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனால என்ன பண்றாருன்னா, இப்போ சைத்தன்ய பாப்பா வரப்போறார். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்செடுத்து சைத்தன்யரா வரணும். அப்போ அந்த ராதாராணியுடைய பிரேம பக்தியை எப்படி எடுக்கிறது? ராதாராணியுடைய இதயத்துல இருக்கக்கூடிய, ஆழத்துல இருக்கக்கூடிய அந்த மெலோஸ், தூய்மையான அன்பு அப்படி ஏடு மாதிரி படிஞ்சிருக்கு. கண்டென்ஸ்டு லவ்னு சொல்லாச்சு. அதுக்குள்ள போறார். ராதாராணியுடைய இதயத்துக்குள்ள போய் எப்படி பானையில இருக்கிற வெண்ணைய கிருஷ்ணர் திருநாரோ அதே மாதிரி ராதாராணியுடைய இதயத்துக்குள்ள போய் அந்த இதயத்தினுடைய அடிபாகத்துல இருக்கக்கூடிய அந்த பிரேமை என்கிற தூய்மையான அன்பை அப்படி எடுத்துட்டார். எடுத்துட்டு இப்போ சைத்தன்ய மகாபிரபுவா வந்து பிறக்க போறார். 2 in 1. என்ன, கிருஷ்ணரா இருக்கச்ச ஷியாமா, அப்புறம் ராதாராணி, 2 பேரும் தனித்தனி. ஆனா இப்போ இன்சைடு ஷியாமா, அவுட் சைடு கௌரா. கௌரான்னா தங்க நிறம். அந்த தங்க நிறம் யாருக்கு சொந்தமானது? ராதாராணிக்கு சொந்தம். அந்த தங்க நிறத்தையும் அந்த பாவத்தையும் எடுத்துட்டு இந்த ஷியாமா ரூபா வந்து எப்படி வர, 2 பேரும் ஒன்னாயி வராங்க. உள்ளுக்குள்ள கருப்பு, வெளியில தங்க நிறம். ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபுவாக கிருஷ்ணர் வராரு. எங்க வராரு? நவதீபம் என்கிற ஊர்ல. அங்க வந்து எப்படி கிருஷ்ணர் வரதுக்கு முன்னாடி தேவர்கள்லாம் வந்து நீ அவதாரம் பண்ணி அவருக்காக காத்திருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா அறையும் திருப்பி அவரு தன்னுடைய சேவைக்காக அனுப்பி வைக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா அத்வைத ஆச்சாரியார், ஸ்ரீவாஸ் தாக்கூர், அப்புறம் நம்முடைய நாமாச்சாரியார், இவங்கெல்லாம் முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வரவுக்காக காத்திருந்திருக்காங்க. அப்போ இந்த அத்வைத ஆச்சாரியா கலியுகம் மோசமாயிட்டே போகுது. அவர் என்ன பண்றாருன்னா, பகவான் கிருஷ்ணரை ப்ரே பண்றாரு, பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியுது இந்த கலியுகத்துல யாரும் ஒன்றும் சாஸ்திரங்களெல்லாம் கடைபிடிக்க போறது இல்லை, பக்தி எதுவுமே எல்லாம் குறைஞ்சிட்டே போறது, எல்லாம் புலனின்பத்திலே மூழ்கி போயிட்டு இருக்காங்க. எப்படி இதை கொண்டு வர்றது? ஒரே வழி பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் தான் இந்த கலியுக தர்மம். இதை எப்படி கொண்டு வர போறாங்க? பகவான் தான் இதை கொண்டு வரணும், நிலைநிறுத்தணும். அதனால பகவானுடைய வருகையை நான் துரிதப்படுத்தணும் அப்படின்னு அத்வைத ஆச்சாரியார் முடிவு பண்றார். துரிதப்படுத்தணும்னா என்ன பண்றது? ஸ்பீட் பண்ணணும். பகவானை எப்படி ஸ்பீடு படுத்தலாம்? என்ன பண்ணா பகவான் விரைவா கருணையை கொடுப்பாரு? பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது துளசி. துளசிய அர்ப்பணம் பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சா பகவான் தன்னையே அவனுக்கு கொடுத்துருவார். துளசிய சமமா எதுவுமே கிடையாது, பகவான் மட்டும்தான். வேற எதையும் துளசிக்கு ஈடா திருப்பி தர முடியாது. நாரத முனி ஒரு தூரம் கிருஷ்ணர் அந்த மாதிரிதான் பிடிச்சிட்டாரு. கிருஷ்ணர் வந்து நாரத முனிவருடைய சேவகனா அவருடைய போயிட்டாரு.
அப்போ ருக்மணி எல்லாம் வந்துட்டு என்ன இது மாதிரி நடக்குது, கிருஷ்ணரை திரும்பி வர சொல்லுங்கன்னு நாரதர் சொன்னாரு. அவருக்கு இடைக்க இடைக்க எனக்கு அவருக்கு ஏதாவது ஒரு சமமான ஒரு வஸ்துவை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க கிருஷ்ணரை எடுத்துட்டு போங்க, அடிச்சுக்கோங்க. எவ்வளவோ தங்கம் வைரம் வெள்ளி எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க, கிருஷ்ணருக்கு சமமா போட முடியல. ஆனா தராசுல ஒரு துளசி தளத்தை வச்ச உடனே அது உயர்ந்து போய் சமமா நின்றுச்சு. அப்போ கிருஷ்ணரை ஒரு துளசியை நாரதரை கொடுத்துட்டு துளசியை திரும்பி கிருஷ்ணரை மீட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ அத்வைத ஆச்சாரியா துளசி மொக்குகளை, கங்கை கரையில முளைக்கிற துளசி மொக்குகள் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஷால கிராமத்துக்கு அப்புறம் துளசி மகாராணிக்கு எல்லாம் நீர் ஊற்றி ரொம்ப தீவிரமா வழிபாடு பிரார்த்தனை நடத்துற. நீங்க வரணும், இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு, வந்து மக்களை எல்லாம் கட்டுண்ட மக்களை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப மனமுறையே பிரார்த்தனை பண்றேன். அந்த நேரத்துல இந்த நவதீபத்துல இந்த ஜெகநாத மிஸ்ராக்கும் சச்சி மாச்சாதி இவங்க 2 பேரும் நந்த மகாராஜ் யசோதா அவங்க இப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பெற்றோரா வர போறாங்க. அவருடைய அப்பா யாருன்னா உபேந்திர மிஸ்ரான்னு. இவர் வந்து கிருஷ்ணாவதாரத்துல பர்ஜன்யர், அதாவது கிருஷ்ணருடைய தாத்தா. அவருக்கு பையன்தான் இவர் யாரு, ஜெகநாத் மிஸ்ரா. அவருக்கு 7 பசங்க, அதுல ஜெகநாத் மிஸ்ரா ஒரு பையன். அந்த ஜெகநாத் மிஸ்ரா அப்புறம் அவங்க கங்கை கரையில இருந்து ஒரு நாடியா, ஸ்ரீஹட்டால இருந்து நாடியான்ற ஊருக்கு போறாங்க. அப்புறம் அவருக்கு திருமணம் பண்றாங்க. யார, நீலாம்பர சக்கரவர்த்தி அப்படிங்கிற அவருடைய மகள். அவங்க பேரு தான் சச்சி மாதா. அவங்க தான் முந்தைய கிருஷ்ணரோட அம்மாவா யசோதாவா இருந்தவங்க. இந்த சச்சி மாதாவும் சச்சி தேவியும் ஜெகநாத் மிஸ்ராவுக்கும் திருமணம் நடக்குது. 2 பேரும் ரொம்ப ஆனந்தமா வாழ்க்கைய தொடங்குறாங்க. எப்படி கிருஷ்ணாவதாரத்துல லீலைகள் நடந்த மாதிரியே இவங்களுக்கும் 8 பெண் குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்து இறந்து போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே ஜெகநாத் மிஸ்ராவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா இப்படி ஆயிட்டே இருக்கு, என்ன பண்ணலாம்? சரி, நம்ம பகவான் விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணணும் சொல்லி சால கிராமம் எல்லாம் வச்சு பகவான் விஷ்ணுவுக்கு ரொம்ப பிரமாதமா பூஜை எல்லாம் பண்ணி வழிபாடு நடத்துறாங்க. 2 பேருக்கும் தான தர்மங்கள் எல்லாம் பண்றாங்க. அப்போ அவருடைய கருவுல ஒரு நல்ல குழந்தை உருவாகுது. அவர் தான் பலராமுடைய அவதாரம் விஸ்வரூபன்னு பேர். அவர் அழகா வந்து பிறக்கிறார். ரொம்ப நல்ல பையன். இப்ப இது வருஷம் வந்து 1400 சம்திங், 1400 அந்த டைம்னு வச்சுக்கோங்க. அந்த டயத்துல இதெல்லாம் நடக்குது. 1406 சைத்தன்ய மகாபிரபு பிறக்கிறார். அது கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி விஸ்வரூபன் பலராமரே வந்து அவதாரம் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு மறுபடியும் குழந்தை பாக்கியம் உண்டாகுது. இந்த தடவை பகவான் கிருஷ்ணர் சைத்தன்யர் ராதாரனுடைய அந்த பிரேம பக்தியை எடுத்துட்டு இங்க சச்சி மாதானுடைய கருவுல வந்து உட்காரு. அப்போ சச்சி மாதாஜி உடம்புல பல மாற்றங்கள் ஏற்படுது, பல நல்ல நிமித்தங்கள்லாம் தோணுது. என்ன, ஜெகநாத் மிஸ்ரா கேட்கிறாரு, என்ன உன்னுடைய தேகம் வந்து ரொம்ப ஒளி வீசுது, ரொம்ப பிரகாசமா இருக்கே அப்படின்னு ரொம்ப உயர்ந்து பேசுறாரு. அதே மாதிரி கருவுல வந்துட்டு இருக்காரு. 13 மாசம் ஆச்சு, குழந்தை பிறக்கிறதுக்கு ஒன்றும் அறிகுறியே இல்லை. என்னடா அது அப்படி சொல்லி நீலாம்பர சக்கரவர்த்தி மாமனாரை கூப்பிட்டு வந்து ஜாதகம் ஜோசியமெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாரு, இல்ல இந்த குழந்தை ரொம்ப அதிசயமான குழந்தையா இருக்கு, இவரால உலகமே பயனடைய போகுது, பயங்கரமான ஒரு ஆத்மாவாக பகவானுடைய அம்சத்துல இவர் வந்து பிறக்க போறார் அப்படின்னு நீலாம்பர சக்கரவர்த்தி எல்லாம் சொல்றார். சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா காத்திருக்காங்க. அதே மாதிரி 1407 நம்ம பல்குனி பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயத்துல, பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் அந்த நேரத்துல சந்திர கிரகம் ராகு போய் சந்திரனை பிடிக்கிறார். எதுக்காக பிடிக்கிறார் அப்படின்றதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க,
இந்த கௌரச்சந்திரர் சைத்தன்ய மகாபிரபு தங்க நிறத்துல வந்து பிறக்கிறாரு. இந்த நேரத்துல இந்த சந்திரனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி ராகு போய் அவரை பிடிக்கிறாராம். சோ சந்திர கிரகணத்து நேரத்துல பிடிக்கும் போது மக்கள் எல்லாம் போய் நதிக்கரையில ஹரிநாமத்தை சொல்லி ரொம்ப பூஜை எல்லாம் வழிபாடெல்லாம் சொல்றாங்க. பகவான் இவர் பிறக்கிற நேரத்துல ஹரிநாமமும் அங்க நவதீபம் பூரா ஒலிக்குது. அதை பார்த்துட்டு இருக்க வேற்று மதத்தினர் கூட ஹரிநாமத்தை சொல்றாங்க. கேலியா சொன்னாலும் சரி, உன்முகத்தோட சொன்னாலும் சரி, ஹரிநாமம் சொல்றதே பெரிய ஒரு பாக்கியம். ஸோ இப்படி பகவான் பிறக்கிற நேரம் எல்லா இடத்துலையும் ஹரிநாமம் ஓங்கி ஒலிக்குது. அப்போ சச்சி மாதாஜிக்கு ஒரு நல்ல அழகான ஒரு குழந்தை தங்க நிறத்துல வந்து பிறக்கிறார். இது ரகசியமான விஷயம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சன்ன கலவ் அவதாரம்னு சொல்லுவாங்க, மறக்கப்பட்ட அவதாரம். எல்லாத்துக்கும் அது தெரியாது. அதனால தேவர்களுக்கெல்லாம் ரகசியமா இந்த செய்தி கொடுக்கப்படுது. தேவர்கள்லாம் அவங்களும் ரகசியமா மாறு வேஷத்துல எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. எங்க நவதீபத்துக்கு வந்து பகவானை தரிசிக்க. சின்ன ஊரு ஜெகநாத் மிஸ்ரோடைய வீடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு தான், பெரிய வீடு, ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஆனா இப்போ அங்க மக்கள் தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிண்ணறர்கள், சாரணர்கள், தேவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மாறு வேஷத்துல வந்து சாதாரண மக்கள் மாதிரி வந்து நிக்கிறாங்க. எதுக்கு? இந்த வித்தியாசமான ஒரு அவதாரம். இவர் வந்து யாரையும் அரக்கரனை அசுரனை எல்லாம் கொல்ல போறது இல்லை. என்ன, இவரு ஹரிநாமத்தை கொடுக்க போறாரு. எல்லார் இதயத்திலும் பக்தியை விதைக்க போறாரு. எல்லாத்தையும் பக்தரா மாத்த போறாரு. சோ இந்த மாதிரி ஒரு அவதாரத்தை யாருமே கேள்விப்படல. அதனால இவங்களெல்லாம் நம்ம வந்து இவரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நவதீபத்துல ஜெகநாத் மிஸ்ராவுடைய வீட்டுல வந்து குமிஞ்சிட்டாங்க. ஊரே மக்கள் தொகை பல மடங்கு அதிகமாயிடுச்சு. யார் வெளியூருக்காரன் யார் உள்ளூருக்காரன்னு தெரியல. எல்லாரும் பரிசு பொருட்களை கையில எடுத்துட்டு ஜெகநாத் மிஸ்ரோட வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பரிசு பொருளை அடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஆனந்தம். சைத்தன்ய மகாபிரபுவை அந்த குழந்தைய பார்த்தவங்க எல்லாரும் முகத்திலயும் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப திருப்தியா நிம்மதியா திரும்பி போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அத்வைத ஆச்சாரியார், அவருடைய மனைவி சீதா தேவி மற்றும் அவருடைய சகாக்கள் எல்லாம் இங்க வராங்க. சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்து சீதா தேவி என்ன பண்ணாங்கன்னா பச்சை புல்லு, மஞ்சள், அக்ஷதை, இன்னும் பல நல்ல மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு வச்சு நாமகரணம் பேர் சூட்டுறாங்க. நிமாய் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சீதா தேவி. அத்வைதாச்சாரியார், ஸ்ரீவாஸ் தாக்கூர், நாமாச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து ஆனந்தத்துல மிதக்குறாங்க. அப்படியே கீர்த்தனை பாடி கொண்டாடுறாங்க. யாருக்குமே ஒன்றும் புரியல. எல்லாத்துக்கும் பிரசாதம் கிடைக்குது. யாருக்குமே மனசுல வருத்தமே இல்லை. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது எப்படின்னு யாருக்கும் புரியல. ஜெகநாத் மிஸ்ருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி இவ்வளவு பேரும் சாப்பிடுறாங்க, எப்படி இவ்வளவு பேரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது, யார் கொடுக்குறா, எதுவுமே புரியல. ஊரே சந்தோஷத்துல மேந்துட்டு இருக்கு. அப்போ நிமாய் அவரு வேப்ப மரத்துக்கு அடியில பிறந்ததுனால நிமாய் என்று அவருக்கு பாதுகாப்பாக ஒரு பேரை இவங்க வைக்கிறாங்க. அதன் பிறகு எல்லாம் போன பிறகு ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதாஜி இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான குழந்தை. அப்படியே ஊர்ந்து தவழ்ந்து உருண்டு பிறண்டு போறாரு. ஒரு நாள் என்னாச்சுன்னா ஒரு பெரிய பாம்பு வந்து இந்த குழந்தைய சுத்திண்டு. குழந்தை என்னடான்னா பாம்பு மேல ஏறி படுத்துக்கிட்டார். தலை மாதிரி வச்சு தலையை அது மேல வச்சு படுத்துட்டு இருக்காரு. வாழை அது மேல உடம்புல சுத்திட்டு எல்லாம் பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் குழந்தை ஓய்வு எடுத்த பிறகு பாம்பு போயிடுச்சு. குழந்தையும் திரும்பி வந்துடுச்சு. இது வந்து தான் பகவான் அப்படிங்கிறத அப்பப்போ காமிச்சு கொடுக்கறதுக்கான முதல் அறிகுறியா சைத்தன்ய மகாபிரபு இந்த லீலையை செஞ்சார். அதன் பிறகு 6 மாசம் ஒரு வயசு நெருங்கும் பொழுது ரொம்ப தத்தி தத்தி அப்படி தடவி செவுத்த பிடிச்சு ஏறி நடக்க முயற்சி பண்ணார். அப்படி நடந்து போகும் பொழுது அவர் போன பாதம் பட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரம், கதா, கொடி இதெல்லாம் தெரியுது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நீலாம்பர சக்கரவர்த்தியை வர வச்சு
அவரை மறுபடியும் ஜாதகம் பார்த்தாங்க. பார்த்துட்டு 32 அங்க லட்சணங்களும் பரிபூரணமா இருக்கு. இவருடைய தெய்வ குழந்தை தான் இது அப்படின்னு அவர் உறுதிப்படுத்துறார். ஸோ இப்படியாக மறுபடியும் அவருக்கு எல்லா விதமான இதெல்லாம் அனுசரணை எல்லாம் பண்ணி அவர் ரொம்ப ஜாக்கிரதையா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருடைய கவனத்தையும் எப்படி கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்து லீலை பண்ணாரோ அதே மாதிரி லீலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எங்கேயும் போய் மற்ற வீடுகள்ல போய் வம்பு இழுக்கிறது, திருடுறது எல்லாம் பண்ணார். எல்லாம் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா கடைசியில எல்லாரும் இவருடைய லீலைகளை குறும்ப ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கிருஷ்ணர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கோபியர்கள் மறுபடியும் கிருஷ்ணர் ஏன் இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து திருடல, நேத்து வரேன்னு சொல்லி வந்தாரு, இன்னைக்கு ஏன் வரலன்னு காத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த நிமாயம் பகவான் கிருஷ்ணர் மாதிரியே இந்த லீலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவருக்கு வந்து இந்த அன்னப்பிரசனம் பண்ணாங்க. அப்படி பண்ணப்போ ஒரு பிளேட்ல பாகவதத்தையும் இன்னொரு பிளேட்ல தங்க ஆபரணங்கள் எல்லாம் வச்சு நிமாய அந்த இடத்துல விட்டாங்க. நிமாய கிடுகிடுன்னு ஓடி போய் தவழ்ந்து வேகமா போய் பாகவத்து மேல கையை வச்சு பார்த்து சிரிக்கிறார். எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இவர் வந்து இவருடைய நோக்கம் இந்த பக்தியை பரப்புறது தான் அப்படின்னு. இப்படி நிமாய் சின்ன வயசுல இருந்தே தான் யாருங்கிறத அப்பப்ப காமிச்சுட்டே இருந்தார். ஒரு சமயம் இவர் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அலங்காரப்படுத்தி வச்சிருப்பாங்க. திருடன் வந்து இவரை தூக்கிட்டு போயிட்டான். 2 பேர் சேர்ந்து போனா நிமா என்ன பண்ணாருன்னா, வந்த நோக்கம் வந்து இந்த மாதிரி அசுர எண்ணங்களை ஒழிக்கணுங்கிறது தானே. அவன் நினைச்சிருந்தா திருடனை தண்டிச்சிருக்கலாம். ஆனா அவர் அதை செய்யல. அதுக்கு பதிலா திருடனுடைய மனசுக்குள்ள புகுந்து குழப்பி எங்கேயும் சுத்தி திருடன் வந்து ரொம்ப தூரம் ஓடி போனதை நினைச்சு திரும்பவும் ஜெகநாத் மிஸ்ரா வீட்டுக்கே வந்துட்டான். அவனுக்கே புரியல. அப்புறம் அவன் பயந்து போய் குழந்தைய விட்டுட்டு போயிட்டான். ஸோ இப்படி மனிதர்களுடைய இதயத்துல இருக்கக்கூடிய அந்த அனர்த்தங்களை போக்குவதுதான் தன்னுடைய வேலை அப்படின்னு முடிவு பண்ணார். அப்புறம் ஹரிநாமம் கீர்த்தனம் பாடும் நிறுத்தினா அழ ஆரம்பிச்சிருவார். திரும்பி எல்லாம் கீர்த்தனை பாடுவாங்க. இவர் அழுகை நிறுத்துவாங்க. இவருக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக எல்லாரும் கீர்த்தனை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியாக ஹரிநாமத்தை அப்பவே பிரச்சாரத்தை எல்லாரும் சொல்லணுங்கிறத உச்சரிச்சார், ஏற்பாடு பண்ணார். ஒரு நாள் சச்சி மாதாஜி அம்மா நிமாயை கொண்டு வந்து உட்காந்து சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு சொல்லி இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. ஆனா நிமா என்ன பண்ணாருன்னா, தட்டுல இருக்கிற பிரசாதத்தை சாப்பிடாம பக்கத்துல தரையில இந்த மண் எடுத்து சாப்பிட்டு சச்சி மச்சா திரும்பி வந்து பார்த்துட்டு கேட்கறாங்க, என்னப்பா மண்ணை சாப்பிடுறிய அப்படின்னு. அப்போ நிமாய் வியாக்கியானம் பேசுறார். மாயாவாத தத்துவம் என்ன சொல்றாரு, எப்படி கிருஷ்ணாவதாரத்துல அவரு மண்ணை சாப்பிட்டுட்டு வியாதகின்னு திறந்து காமிக்க சொன்னா அண்ட சராசரங்கள் எல்லாம் காமிச்சாரோ இல்லையா, அதே மாதிரி இப்ப மண்ணை சாப்பிட்டு இப்போ தத்துவம் சொல்றாரு. என்னம்மா மண்ணுல இருந்தானமா எல்லாம் வருது, மண்ணுல இருந்தானே இந்த பிரசாதத்தை நீ செய்யற, அதுல இருந்து வந்த காய்கறி மற்ற தானியங்களை வச்சுதானே இந்த பிரசாதம் நீ பண்ற, அதனால நம்ம ஏன் நேரடியா மண்ணை சாப்பிடலாமே, அதனாலதான் நான் சாப்பிட்றேன். அம்மா பார்த்தா அவங்க வைஷ்ணவ தத்துவத்தை போதிக்கணுமா இல்லையா, ஏன்னா பிரச்சாரம் ஆரம்பிக்கணும், எல்லாத்துக்கும் புரியணும். இந்த மாயவாத தத்துவத்துல இருந்து வைஷ்ணவ தத்துவத்துக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக இந்த லீலையை பண்றாரு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, எப்பா மண்ணு சட்டில நம்ம நீர் எடுத்துட்டு வரோம், மண் பானை, அதே மண்ணை சுட்டு பானை பண்ண பிறகுதானே அதுல பயன்படுத்த முடியும், சும்மா மண் எடுத்து தண்ணிய எந்த முடியுமா. அதே மாதிரி இந்த மண்ணுல இருந்து வரக்கூடிய விளைபொருட்களைத்தான் நம்ம பக்குவமா ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இவங்க அதுக்கு மாற்று உதாரணம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எப்படி ஒரு கட்டுண்ட ஆத்மா பக்திய தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய கடமையா ஏத்துண்டு மற்ற வேலையும் பார்த்துட்டு பக்தியும் பண்ணணும் அப்படிங்கிற யுக்த வைராக்கியத்தை
இந்த லீலை மூலமா பகவான் உலகுக்கு அறிவுறுத்தினார். அதன் பிறகு அவரு என்ன சொல்றாருன்னா, ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்டு, நான் இனிமே மண்ணு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா பேச்சை கேட்டேன். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயமாக அவர் பண்ணிட்டே வராரு. அப்புறம் கடைசியா ஒரு நாள் தான் பகவானுங்கிறத ரொம்ப தெளிவா காமிக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு 3, 4, 5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஜெகநாத சார் வீட்டுல ரொம்ப அந்யோன்யமா செல்லமா வளர்ந்துட்டு இருக்காரு. அவருடைய அண்ணன் விஸ்வாம்பரனும் இருக்கான். அப்போ ஒரு நாள் ஜெகநாத் மிஸ்ர வீட்டுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சாது ஒருத்தர் வர்றார். அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதுக்கள்லாம் ஊர் ஊரா போய் தங்கி பிரச்சாரம் பண்ணி அவங்களே சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாது, ஒரு அந்தனர் ஜெகநாத் மிஸ்ரா வீட்டுக்கு வர்றார். வந்தா மாலை சாயங்காலம் ஆயிட்டு அவரு ஜெகநாத் மிஸ்ரா சொல்றாரு, என் வீட்டுல தங்குங்க அப்படின்னு. சரி தங்குறாரு. அப்போ 7 மணி ஆயிடுத்து. என்ன பசிக்கு என்ன சாப்பாடு பிரசாதம் கொடுக்கணுமே. அவரு நம்ம வீட்டுல சமைச்சதை சாப்பிட மாட்டார். அதனால ஜெகநாத் மிஸ்ரா சொல்றாரு, நீங்க ஒரு சமையல் பண்ணி எல்லாம் பொருள்லாம் தரேன், சாப்பிட்டு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க, அப்புறம் ஓய்வெடுங்களாம் அப்படின்னாரு. இல்ல டைம் 7 ஆயிடுச்சு, இனிமே சாப்பிடாட்டி என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றார் அந்த சாது பிராமணர். இல்ல நீங்க பசியோட அதிதி, எங்க வீட்டுல வந்து பசியோட இருக்கக்கூடாது, ஏதாவது சாப்பிடணும். சரி ஓகே, அதை அரிசி கொஞ்சம் வெள்ளமெல்லாம் எடுத்துன்னு வா, ஒரு பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு. அதே மாதிரி அவருக்கு அரிசி பருப்பு வெள்ளமெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சாது பிராமணர் வந்து சமையல் பண்றார். சமையல் பண்ணி அவர் கொண்டு வந்து இந்த கோபால் கிருஷ்ண உபாச்சகர், அவர் அந்த கோபால் விக்கிரகத்தை வச்சு அந்த பாயசத்தை நிவேதனம் பண்றார். மணி 9 ஆகி போச்சு. அப்போ அவர் உட்காந்து மணி அடிச்சு பண்றார், ராத்திரி இது பண்றார், நைவேத்தியம் பண்றார். நமோ மகாவதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாய கிருஷ்ண கிருஷ்ண சத்திய நாமினே கௌரத்த விஷயம் நமோ நம அப்படின்னு சொல்லி நிவேதனம் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணை மூடி பெல் அடிச்சுட்டு அப்படி கண்ணை திறந்து பார்த்தா இந்த பையன் நிமாய் உட்காந்து அந்த பாயத்தை சாப்பிட்டு இருக்கான். ஆஹா, நிவேதனம் பண்றது கெட்டு போச்சே. அதுக்குள்ள ஜெகநாத் மிஸ்ரா வந்துட்டாரு. பையனை பார்த்தாரு, என்னடா தம்பி இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், இவரே சாப்பிட மாட்டாரு நம்ம வீட்டுல, அவரு கஷ்டப்பட்டு நேரமாயிட்டு சமைச்சு நைவேத்தியம் பண்ணாரு, அதையும் கெடுத்துட்டான் அவன் சொல்லி அவனை பிடிச்சி கொண்டு போய் இடத்துல வைங்கன்னு சொல்லி ஜெகநாத் மிஸ்ரா நிமாய்க்காக அந்த கோபாலகிருஷ்ண உபாசகர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் ஒன்றும் பெருசே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, சின்ன பையன் தானே, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், அதான் நான் சொன்னேன், வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டார். அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபுடைய நிமாயோட அண்ணன் விஸ்வாம்பரன் அங்க வராரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். இந்த கோபாலகிருஷ்ண உபாசகர்கிட்ட சொல்றாரு, இன்னும் ஒரே ஒரு வாட்டி நீங்க சமையல் பண்ணுங்க, என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன் வராம, தயவு செய்து பண்ணுங்க அப்படின்னு. இதுடாதுன்னு சொல்லிட்டு சரி கொண்டா மறுபடியும் அரிசி எல்லாம் சமைச்சு முடிச்சு, இப்போ ஜெகநாத் சொல்லிட்டாரு, இந்த பையனை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல வைங்க, இங்க வரக்கூடாதீங்கன்னு. அடுத்த வீட்டுக்கு ஆட்சின்னு போயிட்டாங்க நிமாய. இப்போ நைவேத்தியம் பண்றார். மணி 11 மணி. நம்ம மகவதான்யாயா கிருஷ்ண பெருமபதாய சொல்லி பெல் அடிச்சுட்டு இருக்காரு. கதவெல்லாம் சாத்தி இருக்கு. ஆனா பார்த்தா கண்ணை திறந்து பாக்குறாரு, மறுபடியும் இந்த பையன் நிமாய அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. என்னடா இது, எப்படி இது நடக்குது, ஒன்றும் புரியல. ஆச்சரியம், கோபம் வர வர என்ன பண்றாரு, அவர் தவிக்கிறாரு. ஜெகநாத் நியூஸ் வச்சு வர்றாரு ரொம்ப கோபத்தோட. நிமாயை அடிக்கிறதுக்கு விரட்டி பிடிக்கிறாரு, நிமாயை ஓடுறார். குடும்பத்துல இருக்க பெண்கள்லாம் சேர்ந்து நிமாயை பிடிச்சி, என்னப்பா இது மாதிரி பண்ற, வீட்டுக்கு வந்த அதிதி, நமக்கு ரொம்ப அவமானமா இருக்கேப்பா, இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிமாய் சொல்றாரு, அவர் எதுக்கு என்னை கூப்பிடுறாரு சாப்பிட, அவர் என்னை கூப்பிட்டாரு, நான் போறேன், இதுல என்ன கஷ்டம், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்ற. ஏடா தம்பி இப்படி பண்ற அப்படின்லாம் வருத்தப்பட்டாங்க. அவருக்கு ரொம்ப முடியல. அப்புறம் பார்த்தா இப்போ நிமாய் வந்து சாப்பிடச்ச யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த
இந்த பண்டிதரை காமிச்சிருக்கார். என்ன காமிச்சாருன்னா, இவர் ரொம்ப இந்த கோபாலகிருஷ்ண வருத்தப்பட்டப்போ ஜெகநாத் மிஸ்ரா வரத்துக்கு முன்னாடி அந்த அறையில சாப்பிட்டு இருந்துச்சே, அவர் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை, தான் பகவான் கோவிந்தன்கிறத அந்த ரூபத்தை காமிச்சு கொடுப்பார். அப்போ இந்த கோபாலகிருஷ்ண வந்து ரொம்பவும் ஆனந்தமாயிட்டார். நான் தான்பா வந்து சாப்பிட்டு இருக்கேன், 2 வாட்டி 3 வாட்டி வந்து சாப்பிட்டேன். நீ திரும்ப திரும்ப பல ஜென்மங்கள்ல எனக்கு நீ இந்த பொருள் இது பிரசாதம் போக நிவேதனம் பண்ணிட்டு இருக்க. நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு ருசிச்சு ருசிச்சு இப்பவும் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உண்மையை இதை காமிச்சு கொடுக்குறார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்ட நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவதாரங்கள் எல்லாம் காமிச்சு கொடுக்குறார். அதில் இப்ப நான் சைத்தன்ய மகாபிரபு வந்து நாமத்தை மக்களுக்கு கொடுத்து எல்லாரையும் பக்தராக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்த போறேன். ஸோ இந்த ரகசியம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், அதனால நீ வருத்தப்படாதுன்னு சொல்லு. ஸோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு தான் யார் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே காமிச்சுட்டு வர்றார். ஸோ இப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து மறுபடியும் அடுத்த ஒரு வயசாகும் பொழுது அவரை என்ன பண்றாங்கன்னா படிக்க வைக்கிறாங்க. என்ன படிக்க வைக்கலாம்? எழுத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது ஒரு விசேஷமா விரல்ல அரிசியில எழுத சொல்லி தருவாங்க. இவரு சொல்லி கொடுத்தா இவர் கிடுகிடுன்னு எழுத்துக்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் வித்தின்னு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை தனித்தனியா சேர்த்து வார்த்தைகள் எழுத ஆரம்பிச்சார். அப்புறம் பார்த்தோன்னா வாக்கியங்கள் எழுதுறார். அப்புறம் பார்த்தா படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அதுக்கு எழுதுறதுக்கு உண்டான இலக்கணங்கள் எல்லாம் அந்த ஃபார்முலா எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஸோ அவ்வளவு புத்திசாலியா மாறிட்டாரு 11 வயசு 10 வயசுலயே. அப்புறம் என்ன பண்றாருன்னா இவரை எல்லாம் வியாக்கரண எல்லாம் படிச்சு முடிச்சிட்டார். ஸோ இவரே என்ன பண்ணாருன்னா இவருக்கு டியூஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சார். சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் கொடுத்து எல்லாத்துக்கும் சொல்லித்தர ஆரம்பிச்சார். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு திருமணம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடக்குது. அதில் ஸ்ரீ வல்லபாச்சாரியருடைய மகள் லக்ஷ்மியை திருமணம் பண்றாரு. அவங்க லக்ஷ்மி தான், சாட்சாத் லக்ஷ்மி. ராமாவதாரத்தில் சீதா தேவி இப்படி இருந்து கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணியா இருக்கவங்க. மறுபடியும் திருமணம்லாம் நடக்குது. அப்பெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணி வச்சிருவாங்க. அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இவர் வேலைக்கும் போறாரு. வீட்டில் இருக்க சச்சி மாதாஜிக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால தந்தை ஜெகநாத் மிஸ்ராவும் இறந்து போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இப்போ குடும்பத்தில் ரொம்ப பொறுப்பாயின்னு இருக்காங்க. அதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா அண்ணன் விஸ்வாம்பரனுக்கு திருமணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணதுல அவர் திருமணம் வேணாம்னு சொல்லிட்டு துறவரம் வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால நிமாயை அது மாதிரி ஆயிடக்கூடாதுனால நிமாயை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்படி ஒரு பிரமாதமா குடும்ப வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. இந்த நேரத்துல அவரு கேஷவ காஷ்மீரின்னு ஒருத்தர் அங்க இருந்து வராரு. அவர் பேர் திக் விஜய் பண்டிட். அவர் வந்து ஊர் ஊரா போய் இந்த மாதிரி வியாக்கரணங்கள் எல்லாம் வாதங்கள்லாம் பண்ணுவார். வாதங்கள்லாம் பண்ணி அதில் ஜெயிச்சிருவார். ஏன்னா அவருக்கு சரஸ்வதி தேவியினுடைய பூர்ணமான அருள் அவர்கிட்ட இருக்கு. ஜெயிச்சுட்டாருன்னா தோத்தவர்கிட்ட என்ன பண்ணுவோம்னா எழுதி வாங்கிடுவார். இது மாதிரி நீ இனிமே எந்த போட்டியிலையும் பேச்சு உபன்யாசம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி வாங்கிடுவார். அதனால அவரை கண்டாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஒரு ஊருக்கு வராருனாலே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம் ஊரை விட்டு நைஸா வேற ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் இப்போ நவதீபத்துக்கு வராரு. நவதீபம் வந்து பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், படித்தவங்க, தத்துவவாதிகள், வியாக்கரணம் பண்றவங்க, சாஸ்திரம் அறிவு உள்ளவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ள இவர் காஷ்மீரி நுழையிறார். நுழைஞ்ச உடனே எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவர்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்றது நல்லா தெரியும். அதனால நைஸா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. சில பேர் வந்து அது இதையும் காரணம் சொல்லி வேற டைவர்ட் பண்றாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த நிமாய் பண்டிட்னு இவருக்கு பேர்.
சின்ன வயசுல நிமாய் பண்டிட் ஆயிட்டார். இவரு பேரை சொல்றாங்க. அந்த பையனை போய் முதல்ல நீங்க பாருங்க, அவர்தான் உங்களுக்கு சரியான போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால இந்த காஷ்மீரி ஊரெல்லாம் சுத்திட்டு கங்கை கரைக்கு வரார். வந்தா அங்க கங்கை கரையில நிமாய் ஒரு பெரிய கூடாரம் போட்டு அங்க பசங்களெல்லாம் அவரு கிராமர் கிளாஸ் நடத்திட்டு இருக்காரு. காஷ்மீரை பார்த்துட்டு, என்னப்பா உங்க பேரு தான் நிமாயா? ஆமா நிமாய். நீ பெரிய வியாக்கரணம் எல்லாம் படிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காமே, உன்னை பத்தி எல்லாம் ஊர்ல எல்லாம் பெருமையா சொல்றாங்க. நிமாய்க்கே பகவான் தானே, அவருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ரொம்ப பணிவோட, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சாதாரண ஆளு. நீங்க யாரு? காஷ்மீரி. உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பெரிய பண்டிதர், உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்லி அவர்கிட்ட விழுந்து வணங்குறாரு. காஷ்மீரி பாக்குறாரு, சரி இந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட போய் நம்மளை வாதம் பண்ண சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி யோசிக்கிறார். அப்போ நிமாய் கேட்கிறாரு, என்ன யோசனை பண்றீங்க? இது மாதிரி எல்லாரும் உன்னுகிட்ட போய் வாதம் பண்ண சொல்லி சொன்னாங்க, ரொம்ப சின்ன பையனா இருக்கேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அவர் சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும், வாதம் இருக்கட்டும், எனக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு. என்ன சொல்லலாம் சொல்லு. பார்த்தாங்க, அப்படி பக்கத்துல கங்கை ரொம்ப பிரவாகமா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்றாரு, இந்த கங்கை இவ்வளவு பிரவாகமா போது பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு இது கங்கை. இதை புகழ்ந்து நீங்க ஒரு பாசுரம் பாடுங்க, நாங்க கேட்கிறோம் அப்படின்னு. அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர் கிடுகிடுன்னு ஒரு 100 பாசுரத்தை கங்கை போல, கங்கையோட பிரவாகத்தை விட வேகமா அடிச்சு விட்டுறாரு. இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்காரு. கேட்டு முடிச்சோன்னா, எப்படின்னாப்பா புரியுது, ஏதாச்சும் நல்லா இருக்கா? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஒரு எண்ண சொல்றாரு, அந்த பர்டிகுலர் பதத்துல, எண்ணில 10வது ஸ்லோகத்துல ஒரு சின்ன சந்தேகம். அந்த பதத்தை நிமாய் திருப்பி சொல்றார், பவானி பர்து அப்படின்னு அந்த பதத்துல வருது அந்த வார்த்தை. காஷ்மீர் அசந்து போயிட்டார். நான் இவ்வளவு வேகமா சொன்னதை இந்த பையன் கிடுகிடுன்னு மனப்பாடம் பண்ணிட்டானே, சொல்ல சொல்ல குறிப்பிட்ட பதத்தை வர சொல்றான் அப்படின்னு லேசா அவருக்கு ஒரு மனசுல ஒரு கிளேசம். என்ன சந்தேகம் அப்படின்னு, இந்த பவானி பர்து அப்படின்னு சொல்றீங்களே, பவானி அப்படின்னாலே சிவனுடைய மனைவின்னு பொருள். பர்து பர்தா அப்படின்னா கணவன் பொருள். பவானி பர்து அப்படின்னா சிவனுடைய மனைவியின் கணவன் பொருள் வருது. அப்போ பார்வதிக்கு சிவனை தவிர இன்னொரு கணவன் இருக்கிறதா பொருள் வருது அப்படின்னு கேட்டார் பாருங்க. காஷ்மீரிக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. அப்புறம் அடுத்து இன்னொரு சந்தேகம், கேசவரை கையை காட்டிட்டார். போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசு சோர்ந்து போச்சு. ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தோத்துட்டமே அப்படிங்கிற கவலையில வீட்டுல போய் உட்காந்து சரஸ்வதி தேவியை பூஜை பண்றாரு. என்னமா இது மாதிரி ஆயிடுச்சு, வரம் கொடுத்தியே, இப்ப முடியலையே. அப்ப கனவுல சரஸ்வதி வந்து சொல்றாங்க, நான் வரம் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா நீ போய் யார்கிட்ட மோதி இருக்க? என்னை விட பெரிய ஆள்கிட்ட, என்னோட பாஸ்கிட்டே போய் நீ மோதினா எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் பகவான் சாட்சாத் கோவிந்தன். அவருடைய நோக்கமே இந்த அகங்காரத்தெல்லாம் அழிச்சு பக்தியை உண்டாக்குறது தான். நீ போய் கரெக்டா போய் மாட்டின்ட, போய் மன்னிப்பு கேட்டு சரணடை அப்படின்னு. அடுத்த நாள் வந்தாரு, நிமையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீடனா ஏத்துக்க சொல்லி கேட்டார். நிமய அவருக்கு எல்லா மங்களத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, நீங்க போய் நாமத்தை மட்டும் பிரச்சாரம் பண்ணுங்க, போதும், வேற எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஸோ இப்படி பகவான் சின்ன குழந்தையா பையனா இருக்கும் போதே லீலைகள் ஒண்ணு ஒண்ணா பண்ணி 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 அவர் தான் பகவான்கிறத நிரூபிச்சுட்டே வர. இப்போ அடுத்தது என்னாச்சுன்னா, கொஞ்ச நாள் ஆச்சு, இப்படி பகவான் நிமாய்க்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் நிமாய்க்கு இதெல்லாம் இஷ்டமே இல்லை. ஏதோ மனசுல உறுத்திட்டே இருக்கு, அவருக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பரபரப்பா இருக்காரு. அந்த நேரத்துல நிமாய்க்கு வந்து சந்நியாசம் கொடுக்கணும், வாங்கணும், அப்படி இப்படின்லாம் பேச்சு சொல்றாங்க. அதுக்குள்ள முதல்ல நம்ம தீட்சை வாங்கணும் அப்படி சொல்லி நிமாய் வந்து போய் கயால போய் ஈஸ்வரபுரி அப்படிங்கிற ஒரு மாயாவாத சன்னியாசியை சந்திக்கிறாரு. சந்திச்சு அவருக்கு தீட்சை அவருக்கு கொடுக்க முடிவு பண்ண உடனே
நிமா என்ன பண்றாருன்னா, ஈஸ்வரபுரியுடைய காதுல எப்பவுமே குரு வந்து சீடனுக்கு மந்திரம் கொடுப்பாரு. இங்க சீடன் வந்து சாட்சாத் பகவான். பகவானுக்கு போய் யார் மந்திரம் கொடுக்கறது? அதனால பகவான் என்ன பண்றாருன்னா, ஆனா இப்போ பக்தாவதாரமா வந்துட்டாரு. அவரும் ஒரு குருவை ஏத்துண்டாகணும். யாரா இருந்தாலும் இங்க வந்தா குருவை ஏத்துண்டாகணும். கிருஷ்ணரும் வந்து சாந்தி பூர்ணிமைய குருவா ஏத்துண்டு பாடசாலையில படிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து காரியம் பண்றாரு. லீலைகள்லாம் பண்றாரு. ஸோ அந்த மாரி சிஸ்டத்த யாரும் மீற முடியாது. அதனால ஈஸ்வரபுரி இப்ப வந்த நோக்கம் வந்து இந்த ஹரிநாமத்த எல்லாத்துக்கும் குடுத்தாகணும். ஸோ அதுல என்ன பண்றது? அதனால நிமாய் வந்து என்ன பண்றாருன்னா, இப்போ ஈஸ்வரிபுரியுடைய காதுல இந்த மந்திரத்த குடுக்குறார். சொல்லி இந்த மந்திரத்த எனக்கு நீங்க குடுங்க அப்படின்னு சொல்லி ஹரே கிருஷ்ண மந்திரத்த குடுக்குறார். ஈஸ்வரபூரி இந்த மகா மந்திரத்த காதுல கேட்ட உடனே அவருக்கு உடம்பெல்லாம் புலங்காகிதமாயிடுச்சு. உடனே அவருக்கு திரும்பி இந்த நிமாயோட காதுல சைத்தன்யாவோட காதுல இந்த மந்திரத்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ரொம்ப ரகசியமா கொடுக்குறார். சைத்தன்ய மகாபிரபு இப்போ சீடனா இருந்து இந்த மந்திரத்தை வாங்குறாரு. பகவானா இருந்து மந்திரத்தை கொடுத்தாரு. ஆனா அப்ப சீடனாய் மாறி இந்த மந்திரத்தை வாங்கின உடனே அவருடைய பக்த பாவம் அங்க உடனே வெளியே வந்துருச்சு. பாத்தீங்கன்னா அவருடைய இந்த மந்திரம் அவர் காதுக்குள்ள போன அடுத்த செகண்ட் அவருடைய கண்கள்ல இருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் வாய் வந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி கயால இருந்து கையை தூக்கிட்டு ஓடுறாரு. எதிர்த்தாப்புல வர்றவங்களை எல்லாம் சந்திச்சு கட்டி பிடிச்சு இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை தயவு செய்து சொல்லுங்க அப்படின்ற எல்லாரும் சொல்றாங்க. சொல்ல ஆரம்பிச்சவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரு பின்னாடி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவர் மந்திரத்தை கொடுத்துட்டு போயினே இருக்காரு. இவர் பின்னாடி மந்திரத்துல வாங்கினவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய சங்கீர்த்தன பார்ட்டி. இதுதான் காங்கிரிகேஷனல் சாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கீர்த்தன இயக்கத்தை இப்ப மகாபிரபு உருவாக்குறாரு. இப்படிதான் உருவாக்குனாரு. அப்படியே அவர் சங்கீர்த்தன யஜ்யம் பண்ணிண்டு கயால இருந்து நேரா பூரிக்கு வரார். பூரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகநாதருடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் இந்த சங்கீர்த்தனம் பாடி ஆடி குதிக்கிறார். அப்படியே பார்த்தா எல்லாம் மக்கள்லாம் பார்க்கறாங்க. என்னடா இந்த பக்தி ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுல உண்முகமாறாங்க. யாரெல்லாம் நாமத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே அனர்த்தங்கள் போய் உடனே அவங்களுடைய பௌதீக பற்றெல்லாம் அருந்து போறது. எல்லாரும் இவர் பின்னாடியே வந்து இவர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பெரிய டீம் வந்து இவர் பின்னாடி ஃபார்ம் ஆயிடுச்சு. போய் ஜெகநாத் முன்னாடி டெய்லி பாடுறாரு, ஆடுறாரு. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். ஸோ அப்புறம் அங்க ஒருத்தர் அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு இப்ப சன்னியாசமும் வாங்கிட்டாரு. சன்னியாசம் வாங்கினதுனால சின்ன வயசுலயே அவங்க அம்மா அவரை பிரியறதுக்கு இஷ்டம் இல்லாம ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் நீ இந்த அம்மா எனக்கு மட்டும் அம்மா இல்ல, இந்த பூரா லோகத்துக்குமே அம்மா. இங்க இருக்கிற எல்லா ஜீவராசியும் நம்ம பாதுகாக்கணும். அதனால அந்த நோக்கத்தை நீ வளர்த்துக்கோ, என்னை மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன அட்வைஸ்னா, இனிமே நீங்க ஏகாதேசிக்கு தானியங்கள் சாப்பிடாம விரதம் இருங்க, அதனால பல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வாக்க வாங்கிட்டு கிளம்பிட்டார். ஸோ இப்படி வந்து மறுபடியும் பூரியில வரார். வந்து சங்கீர்த்தன ஐக்கியத்தை ரொம்ப பெருசா இடத்துல போறார். பெரிய அளவுல கீர்த்தனெல்லாம் நடக்குது. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி சங்கீர்த்தனம் பண்ணிருக்கும் போது அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுறார். பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு மூர்ச்சையா இருப்பார். தண்ணியெல்லாம் தெளிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் எழுந்து மறுபடியும் சங்கீர்த்தனம் பாடுவார், கீர்த்தனம் பாடுவார். அப்புறம் பாத்தீங்கன்னா பூரி கடல், நேரா போய் உள்ள போய் கடல்ல போய் குதிப்பார். அதை யமுனா அப்படின்னு நினைச்சிட்டு போய் ராதே ராதேன்னு போய் கடல்ல இறங்குவார். கடல்ல போய் மாட்டிப்பார். அப்புறம் மீனவர்கள்லாம் வலை போட்டு அவரை பிடிச்சி வெளியே கொண்டு வருவாங்க. இப்படி ரொம்ப பரவச நிலைக்கு அடிக்கடி போயிடுறாரு. ஒன்றும் புரிய மாட்டேது இது என்ன பக்தின்னு. அப்ப அங்க பூரியில ஒரு பட்டாச்சாரியார் இருந்தார். அவர் பேரு சர்வபௌம பட்டாச்சாரியார் பேரு. வயசு கிழவர், பழங்கிழவர். ஆனா சாஸ்திரங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சு வச்சிருக்காரு.
அவர் பார்த்தாரு இந்த பையனை. என்னப்பா அவங்கள கூட இருக்கவங்களாம் கூப்பிட்டு கேட்கிறாரு, சின்ன பையனா இருக்கான், இவனுக்கு சன்னியாசத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க, இவன் பாட்டு உணர்ச்சி வசப்பட்டு அப்பப்ப விழுந்துடுறான், தண்ணி உள்ள விழுறான், மயக்கடிச்சு விழுறான், நாமத்தை சொல்றான், குதிக்கிறான், நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் ஊக்குவிச்சுட்டு இருக்கீங்களே, இது என்ன புது மாதிரியா இருக்கு, ஒழுக்கமில்லாத ஒரு பக்தியா இருக்கும் போல இருக்க, சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கணும், நியம நிஷ்டங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும், அதெல்லாம் இல்லாம சும்மா சங்கீர்த்தனை பாடிண்டு உணர்ச்சி வசப்படுறது சரி கிடையாது அப்படின்றார். மகாபிரபு அதை கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த நாள் எல்லாம் சொல்றாங்க, எங்க அத்வைதாச்சாரியார், நாமாச்சாரியார், ஸ்ரீவாஸ் தாக்கூர், தப்பன் மிஸ்ரா, இந்த மாதிரி பல சகாக்கள் எல்லாம் உருவாயிட்டாங்க சைத்தன்ய மகாபிரபுக்கு. அவங்களாம் சொல்றாங்க, அவர் பட்டாச்சாரியார் பாவம் தெரியாம சொல்றாரு, நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றார். அப்ப சைத்தன்ய மகா சொல்றாரு, இல்ல இல்ல பட்டாச்சாரியார் கரெக்டா தான் சொல்றாரு, நான் படிக்கணும், வேதம் படிக்கணும், கேளுங்க அவர்கிட்ட, அவர் ஓகேன்னா நான் வந்து கத்துக்கிறேன்றார். இவங்க பட்டாச்சாரிட்ட சொல்றாங்க, ஓகே நானும் அதான் நினைச்சேன், கரெக்டு தான், வர சொல்லுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்றாரு. மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் படிக்கலாம், கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அசம்பிளியை ஏற்படுத்தி சைத்தன்ய மகாபிரபு உட்கார வச்சு அவருக்கு உபன்யாசம் நடக்குது. 2 நாள் 3 நாள் கழிண்டே இருக்காரு. அப்போ பட்டாச்சாரியா கேட்கிறாரு, பா நிமாய், நான் பாட்டுக்கு 3 நாளா சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கேட்டுட்டே இருக்க, ஏதாவது புரியுதா இல்லையா அப்படின்னு, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுனாரு. நீங்க கேட்க சொன்னீங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன், இப்பதானே சந்தேகத்தை கேட்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சந்தேகம் சொல்லுங்க. நிமாய் ஒரே வார்த்தையில அடிச்சார், இந்த வேதங்கள்லாம் சூரியன் மாதிரி ரொம்ப பிரகாசமா இருக்கு, அதை ஒண்ணும் யாரும் தடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்ற விளக்கங்கள், உதாரணங்கள் எல்லாம் அந்த சூரியனை மறைக்கிற மேகங்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு அடி போனார் பட்டாச்சாரியர். என்னடா இது எப்படி அப்படின்னு உடனே ஒரு ஒரு கேள்வி ஒரு ஒரு பதில், அடி மேல அடி கொடுக்குறார். பட்டாச்சாரியார் அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துட்டார். இவ்வளவு பெரிய பப்ளிக் ஹால்ல எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவரை தோக்கடிச்சிட்டார். இனிமே இந்த வியாக்கரணம், இந்த இந்த தத்துவங்கள் எல்லாம் எட்டு சுரக்காய் மாதிரி கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிரூபிச்சு அவரை போட்டு இது பண்ணி விட்டார். பக்தி தொண்டினுடைய பாதைகளை எல்லாத்துக்கு முன்னாடியும் சைத்தன்ய மகாபிரபு திறந்து காமிக்கிறார். இதுதான் வழி. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியவ நாஸ்தியவ கதிரன்யதா அப்படிங்கிறத அங்க சைத்தன்ய மகாபிரபு நிரூபிக்கிறார். எல்லாருக்கும் பாக்குறாங்க. பட்டாச்சாரியருக்கு சர்வமண்டல ரொம்ப அவமானமா போச்சு. அடுத்த நாள் வீட்டுல போய் உட்காந்து ரொம்ப சாப்பிடாம கொள்ளாம பசியோட தூங்கி போயிட்டார். அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு அடுத்த நாள் ஜெகநாதருடைய பிரசாதத்தை, மகாபிரசாதத்தை வாங்கிட்டு அவரை போய் சந்திக்கிறார். சர்வ பட்டாச்சாரியர் படுக்கையில இருந்து எழுந்து உட்காந்துருக்காரு, இன்னும் குளிக்கல, ஒன்றும் பண்ணல. ஆனா சைத்தன்ய மகாபிரபு கொண்டு போய் பிரசாதத்தை கொடுக்குறார், சாப்பிடுங்க. சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்யணும் புரியல, வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டா அப்போ சைத்தன்ய மகாபிரபு காட்சி கொடுக்கிறார். ஷட்புஜம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய முந்தைய அவதாரங்கள், கிருஷ்ணாவதாரம் கையில புல்லாங்குழலும், அப்புறம் ராமதாவரத்துல வில்லு, அப்புறம் இப்ப சைத்தன்ய மகாபிரபு கமண்டலம், இந்த மூணையும் ஒரே நேரத்தில் காமிச்சு தான் யார் அப்படிங்கிறது பட்டாச்சாரியாருக்கு காமிச்சார். பட்டாச்சாரியர் உடனே சரணடைஞ்சு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கேட்கிறார். சீடனா அவரை ஏத்துட்டார். நீங்க தத்துவங்க விசாரணைகள்லாம் பண்ண வேண்டாம், ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்க கொண்டு போய் சேர்த்தா போதும், இந்த கலியுகத்துல நாமந்தான் எல்லாத்தையும் காப்பாற்றும் சொல்லி பட்டாச்சாரியருக்கு ஆணை எடுக்கிறாரு. ஸோ அந்த பிறகு அவங்களும் இவரோட சங்கீர்த்தன இயக்கத்துல சேர்ந்து பயிற்சி பண்றாங்க. இப்படியாக சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரிநாமத்தை கொண்டு கொடுக்குறார். அப்போ இந்த நேரத்துல நம்ம நித்யானந்த பிரபு பத்தி பேசணும். இந்த நித்யானந்த பிரபு ஏகச்சக்கராங்கிற ஊர்ல வந்து அவர் ஒரு தாய் அப்படிங்கிற ஒரு அவருடைய அப்பா கிட்ட இருந்து இன்னொரு சாது கிட்ட சேவைக்காக போய் சேர்றாரு. அவரு சைத்தன்ய மகாபிரபுவை தேடி அவரை அலைகிறாரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வழியா அவரை கண்டுபிடிச்சு சந்திச்சு அவருக்கும் இந்த
ஷட்புஜம் தரிசனத்தை காமிச்சு அவரையும் தன்னோட இயக்கத்துல சேர்த்துக்கிறார். அப்போ இந்த நித்யானந்தரும் ஹரிதாஸ் பிரச்சார தளபதிகளாக நியமிக்கிறார். இவங்கெல்லாம் போய் விடுவிடா போய் எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தட்டி தட்டி சொல்லணும். இதுதான் மாப்பிளுடைய மிஷன். இப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்க ஜகாய் மதாய் 2 பேர், இவங்க 2 பேரும் யாரு? இரண்யகசிபு இரண்யாசகன். அடுத்த அவதாரத்துல பகவானுக்கு வந்திருக்காங்க சேவை. அவங்க 2 பேரும் உயர்ந்த அந்தன குலத்துல பிறந்தாலும் ரொம்ப மோசமான காரியத்தை பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சண்டை சச்சரவு ஈடுபட்டு இந்த மாதிரியான அசுரர்களா செயல்பட்டு இருக்காங்க. ஆனா நித்யானந்த பிரபுவும் ஹரிதாசும் எல்லாருக்கும் நாமத்தை கொடுக்கணும் அப்படின்னு சைத்தன்ய பாபு சொன்னதுனால ஒரு நாள் அவங்க குடி போதையில வந்துட்டு இருக்கும் போது அவனை சந்திச்சு நித்யானந்த பிரபு ஹரிநாமத்தை கொடுத்து சொல்றார். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றேன். அவங்களுக்கு ஆச்சரியம். நம்மளை கண்டா எல்லாம் பயந்து ஓடுறான். இவங்க 2 பேரும் என்னடா தைரியமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மதாய் வந்து தன்னுடைய கல்லு குடிக்கிற பானையில இருந்து அவருடைய நித்யானந்தோட தலையில அடிச்சிடும். நித்யானந்த தலையில இருந்து அடிபட்டு ரத்தம் வருது. அப்போ கூட நித்யானந்த பிரபு என்ன சொல்றாருன்னா, சரி ஒரு தடவை நீங்க ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிடுங்க தயவு செய்து. நீங்க 2 பேத்துக்கும் ஆச்சரியம். ஜகாய் வந்து உடனே மதாயை தடுத்து, என்ன நீங்க அடிபட்டாலும் எங்க மேல அன்பு காட்டுறீங்களே, இதுதான் கலியுக தர்மம். நீங்க அறியாமையில் இருக்கீங்க. இந்த நாமத்தை சொல்றது மூலமா உங்களுடைய அறியாமை போகும். அறியாமை போயிடுச்சுன்னா இந்த களங்கம் எல்லாம் போயிடும். நல்ல அன்பு உள்ள சமூகம் உருவாகும். நீங்க நல்ல ஒழுக்கத்தை சுலபமா அடையலாம் அப்படின்னு நித்யானந்த பேச. இந்த நேரத்துல செய்தி சைத்தன்ய மார்பு போது சைத்தன்ய மார்பு வந்து பாக்குறாரு நித்யானந்தர் அடிபட்டதுனால கோபம் வந்துருச்சு. உடனே தன்னுடைய அவதார நோக்கத்தை மறந்து சுதர்சன சக்கரத்தை வர வச்சுட்டார். கையில வந்து சக்கரம் வந்து நிக்குது. பார்த்ததும் ஜெகமதே பயந்து போய் எல்லாம் காலில் விழுந்துட்டாங்க. அப்ப நித்யானந்த பிரபு தடுக்கிறார் சைத்தன்ய பிரபுவை. நம்ம அவதார நோக்கம் ஆயுதம் பிரயோகம் பண்றதில்ல, இவங்களுடைய அசுர குணத்தை அழிக்கிறது தான். அப்புறம் சைத்தன்ய பிரபு சொல்றாரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க, நீங்க எங்க அபராதம் பண்ணீங்களோ அவர்கிட்ட கேளுங்க. அவர் மன்னிச்சாரா நான் விட்டுறேன். நித்யானந்த பிரபு மன்னிச்சிட்டார். உடனே சக்கரத்தை வித்ரா பண்ணிட்டார். அப்புறம் ஜெகமதா 2 பேரும் கதறி அழுகுறாங்க. இவ்வளவு பெரிய பகவான் தனக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கான், தண்டனை கொடுக்கல. நம்ம எவ்வளவு பாவங்கள் நாங்க பண்ணிட்டோம். இப்போ திருந்ததுனால எங்களுக்கு என்ன விமோச்சனம் கிடைக்கும், எப்படி நாங்க பரிகாரம் பண்றது அப்படின்ற. அப்போ சைத்தன்ய மாபு சொல்றாரு, நீங்க எனக்கு சேவை பண்ண வேண்டாம், என்னுடைய பக்தர்களுக்கு நீங்க சேவை பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு உபாயம் சொன்ன உடனே 2 பேரும் அங்க நதிக்கரையில ஜகாய் காட் மதாய் காட்டுன்னு 2 படித்துறையை கட்டுறாங்க. கட்டி அங்க கங்கையில வந்து பக்தர்கள் வந்து அந்த சேவைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, குளிச்சு பூஜை எல்லாம் பண்றதுக்கு நீங்க உதவி பண்ணணும். அங்க வரக்கூடிய ஒவ்வொரு பக்தருடைய பாதத்தையும் இவர் வந்து திருமஞ்சனம் பண்ணி பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணி உபகரணங்கள்லாம் கூட இருந்து பண்ணி பக்தருடைய சேவார்த்திகளாக இவங்க 2 பேரும் மாறிட்டாங்க. அதன் பிறகு மிகப்பெரிய தூய்மையான பக்தர்களா அவங்க மாறிட்டாங்க. இப்படி இந்த ஹரே நாமம் அவங்கள அந்த பக்தி நிலைக்கு உயர்த்திடுச்சு. இப்படியாக சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மூலமாக இந்த பூரா உலகத்தையும் ஜட உலகத்தையுமே இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை போக்குறார். ஏன்னா கலியுகத்துல எல்லாம் அசுரம் குணம் எல்லா இடத்துலயும் பரவின்றது. அசுரர்களை தேடி பிடிச்சு அழிக்கணும்னா பூரா உலகத்தை அழிக்கணும். அதனால இந்த அசுர குணத்தை அழிச்சிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதனால சைத்தன்ய மகாபிரபு இந்த ஜட உலகத்தின் மேல இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை அப்படி மாலையா போடுறார். இந்த மாலைக்கு பேரு நாம பிரேம மாலா அப்படின்னு பேரு. ஏன்னா இந்த மாலையை வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த மந்திரத்தை ராதாராணி கிட்ட இருந்து எடுத்த அந்த பிரேமை என்கிற அந்த அன்ப இதுல தடவுற. அதனால இந்த மாலைய பின்ற. அப்புறம் இந்த மாலையை கொடுக்குறாரு எல்லாத்துக்கும். அதனால யாரெல்லாம் இதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரேமை வரைக்கும் இந்த
மந்திரத்தை சொல்றதுனால அடையலாம். பை சாண்டிங் வி கேன் அட்டைன் பிரேமா அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்ல முடியும். ஸோ இப்படியாக மகாபிரபு வந்து இந்த ஜட உலகத்துல இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்து இந்த கட்டுண்ட ஜீவராசிகள்லாம் உடனடியாக விடுதலை அடைவதற்கான வழியை சுலபமா ஏற்படுத்தி கொடுவார். எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு பாவகரமான செயல்களை செய்து இருந்தாலும் அவங்க வந்து இந்த மந்திரத்தை சொல்லி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு தன்னுருவ பாதையில உயர்ந்து பகவான் கிருஷ்ணரை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சுலபமாக வர முடியுங்கிறத சைத்தன்ய மகாபிரபு நிரூபிச்சு கொடுக்குறார். அங்கிருந்து பூரியில இருந்து ஜெகநாத் சைத்தன்ய மகாபிரபு நாமத்தை சொல்லிண்டு ஓடுவார், காத்துல பறந்து போவார். இப்படி பல லீலைகளை மகாபிரபு பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பால்ய லீலைகள்ல இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த கட்ட மகாபிரபுடைய லீலைகள் எல்லாம் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். டைம் ஆயிடுத்து, அதனால நான் இதோட நிறுத்துறேன். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்றதுன்னா சொல்லலாம். மீண்டும் நம்ம அடுத்த லீலை இதெல்லாம் சந்திக்கலாம்.